வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? போயிட்டு வந்தாச்சுங்க. இன்னைக்கு கொஞ்சம் வேலை, கொஞ்சம் மளிகை சாமான்லாம் வாங்க வேண்டியதாக இருந்தது. அதுக்காக நம்ம வழக்கமாக போவோம் இல்லையா, காஞ்சி சூப்பர் மார்க்கெட். அங்கே போனேன். அங்கே போனதுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸை வந்து 200ன்னா நீங்கள் எடுத்துடலாம் அப்படின்னு அது ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. நம்ம வாங்குறதுலேயும் மளிகை சாமான்லேயும் கொஞ்சம் வெளியே 100 இங்கே வந்து 98 97 அப்படின்னு வரும். பாயிண்ட்டும் கொடுப்பாங்க, அதில் ஒரு பெனிஃபிட் அப்படின்னு. எனக்கு பாயிண்ட்ஸ் போன மாதமே கேட்டேன், என்ன நம்மளுக்கு 200 வந்துடுச்சேன்னு. இல்லை சார், ஜனவரி மாதம் வாங்க, அப்போ தான் இது சரியாக இருக்குன்னு. அதன்படி இன்றைக்கி வாங்கிட்டு பாயிண்ட்ஸ் பற்றி கேட்டேன். நம்ம டோட்டலில் பார்த்துட்டு அதில் வந்து ஒரு 400 சில்லரை அவங்களே கழித்தாங்க. கழிச்சிட்டு உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் இருக்குது சார், நீங்கள் எடுத்துகிட்டு போகலான்ட்டு. அதாவது இந்த கழித்தது இல்லாமல் பாயிண்ட்ஸுக்கு தனியாக ஒரு அந்த கிஃப்ட் என்னான்னு பார்த்தா சூப்பராக இருந்ததுங்க. இந்த வால் கிளாக் கொடுத்தாங்க, தெரியுதுங்களா? இது வால் கிளாக் கம்பெனி. என்னென்னா சோனம் அப்படின்னு பாக்ஸ் பாருங்க எப்படி இருக்குது வச்சுங்களா. இந்த வால் கிளாக் கொடுத்தாங்க. ஓகே, சந்தோஷமாக இருந்தது. இன்னும் மல்லிகை சாமான் அவங்களே வீட்டு டெலிவரி எடுத்து தரேன்ட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் நான் அவங்களே எல்லாம் மொத்தமாக போட்டு எடுத்துன்னு வருவாங்க, அப்போ பார்த்துக்கலான்னு. எனக்கு கொடுத்த வால் கிளாக்கு இது தாங்க. கேஎஸ்எம் தெரிஞ்சுங்களா, காஞ்சி சூப்பர் மார்க்கெட்லேருந்து கொடுத்தது. நல்லாயிருக்கு. நான் இது எதிர்பார்க்கல. இன்னொன்று, இப்போ நான் இதில் வாட்ச் டைம் திருப்பிட்டேன். ஏன்னா மணி இப்போ 12:50 இல்லையா, அதுக்காக நான் இதை வச்சுட்டேன். மற்றபடி எனக்கு சின்ன டவுட்டுங்க. நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், சரியான ஆன்சர் வரல. அதுதான் சரியான ஆன்சராக என்னன்னு எனக்கு தெரில. இப்போ இதில் பாருங்களேன், 10 காமிதா, 10 காமிதா, இதுலேயும் காமிக்குது. நீங்கள் பெரும்பாலும் இந்த கடிகார கடைக்கு போங்களேன், 10 தான் வச்சுருப்பாங்க எல்லா டைம் பேஸ்லையும். இப்போ விடிபியில் போனீங்கன்னா, இல்லை வசந்தன் கோல போனால் அவ்வளோ கடிகாரத்துலையும் 10 வைக்கிறாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கு எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் சொன்னார், இல்லை சார், எனக்கே அது குழப்பந்தான். ஒருத்தமே அது கடிகாரம் கண்டுபிடிச்ச டைமாக இருக்குங்க. ஏங்க, கடிகாரம் கண்டுபிடிக்கும் போதே அவனுக்கு டைம் தெரியாது, அது நான் 10 வச்சது நான். இன்னொருத்தர் சொன்னார், அது நம்ம அமெரிக்கன் பிரசிடெண்ட்டு கென்னடியை ஷூட் பண்ண நேரம் 10 அப்படின்னாரு. சரி அப்படின்னு அவங்களுக்காக சொன்னாங்க. இன்னொருத்தர் காந்தியை ஷூட் பண்ண நேரம்னாங்க. எனக்கு அது சரியான கிளாரிட்டி கிடைக்கல. சரி, ஏதோ 10க்கு என்ன அர்த்தம் எனக்கு இது வரைக்கும் புரியல. உங்களுக்கு புரிஞ்சுன்னா சொல்லுங்கள். இது ஒன்று எனக்கு புரியாத புதிராச்சா. அதே இன்னொரு புரியாத புதிர், சுடுகாடு அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அதாவது இறந்தவங்களாம் அவர் தான் எரிப்பார். அங்கே தான் எரிப்பாங்க சுடுகாட்டில். அங்கே வெட்டியான ஒரு கேரக்டர் தான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பான். அதாவது எல்லா வேலைக்கும் அவன் இல்லாமல் நம்ம பண்ணவே முடியாது. எது இருந்தாலும் டக்குன்னு எங்கேப்பா கூடுவா, வெட்டியான கூடுவான்னு சொல்லுவான். ஆனால் அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறவனுக்கு ஏன் வெட்டியான்னு பேர் வந்ததுன்னு தெரில. வெட்டியாக இருக்குன்னு தான் அந்த பேர் வரணும், சுறுசுறுப்பாக இருக்குன்னு அந்த வெட்டியான பேர் வந்துச்சு. அதேமாதிரி இன்னொரு டவுட் என்னென்னா, ஆறு, நம்ம கடல், நதி, ஆறுன்ற மாதிரி இந்த ஆறு வந்து வேகமாக தான் போகும், முன்னோக்கி போகும், எப்பவுமே இப்படி தான் போகும். அதுக்கு வந்து இங்கிலீஷில் என்னடா பேர்னா ரிவர்ஸ்னு வச்சுக்கலாம். அது ஏன் ஃபார்வேர்டுன்னு வைக்க வேணாம்ல, அதை போய் ரிவர்ஸ்னு வைக்கலாம். விளையாட்டுத்தனமாக இருக்குது. இருந்தாலும் அது என்ன அர்த்தத்தில் வச்சான்னு தெரில. அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி இந்த கடிகாரத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சாகணும், வெட்டியானுக்கு அர்த்தம் தெரியணும். இதெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன்ட்டு இது ஒரு தமாசை நம்ம எடுத்துப்போமே. எனக்கு இது ஒரு ரொம்ப நாள் கேட்கணும், இந்த கடிகாரத்துக்கு 10 ஏன் டைம் வந்தது, அது தயவுசெய்து சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு இது ஒன்று படித்தேன். ஒரு வயசான அம்மா போயிட்டு பேங்க்கில் லோன் கேட்குறாங்க. இது மாதிரி எனக்கு வந்து வியாபாரத்துக்கு எனக்கு லோன் வேணும். உடனே அந்த பேங்க் மேனேஜர் ரொம்ப இதுவாக 2 வாட்டி அழகு, சார் நீ அப்புறம் வா, மத்தியானம் வா, மத்தியானம் வா, மார்னிங் வா, நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒரு நாள் வர வச்சு, சரி பேங்க்கு லோன் நான் தரேன், உங்கள்கிட்ட என்ன ப்ராப்பர்ட்டி இதுன்னாங்க. அந்த மாதிரி என்கிட்ட 2 ஏக்கர் நிலமும் 2 குதிரையும் இருக்குன்றாங்க. என்னடா இதுவாக இருக்குன்ட்டு, சரி 2 ஏக்கர் நிலத்தை மட்டும் அடமானமாக வச்சுன்னு உங்களுக்கு அமௌண்ட்டு தரேன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்து ஒரு 2 வருஷம் அப்படி இருக்கும்போது அந்த அம்மா வந்து பேங்க்குக்கு வராங்க. இவர் வாங்கின கடன் எவ்வளோ, அந்த கடனையும் அடைக்கிறாங்க, வட்டியும் அடிச்சிட்டு கட்டணும். என்னம்மா இவ்வளோ எல்லாத்தையும் கொடுத்துட்டியே, அப்போ நீ கடனையும் அடிச்சிட்ட, கடனுக்கான வட்டியும் அடிச்சிட்ட, இனிமேல் என்ன பண்ணுவானு? இனிமேல் அந்த பணம் நிறைய இருக்குல்ல, அதை வச்சு நான் போட்டு வைப்பானுங்க. இல்லை அவ்வளோ பணம் இருக்குது, நிறைய லாபம் வந்துச்சு எனக்குன்றாங்க. அப்படியா? உடனே பார்த்தார் பேங்க் மேனேஜர். சரி
எவ்வளோன்னா அந்தம்மா சொல்கிறத பார்த்தா 10 லட்சம் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இவர் பார்த்தா சரி இந்த பாட்டியை வளைச்சி போடணுன்ட்டு அந்த அமௌண்ட்டை என்கிட்ட கொடுங்க, எங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுங்கன்னு அந்தம்மா கேட்குறாங்க. டெபாசிட் பண்ணால் என்ன பண்ணால் உங்களுக்கு வட்டி கிடைக்கும், என்ன நீங்கள் எப்போ கேட்குறீங்கன்னு நீங்கள் அந்த பணம் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. ஓ அப்படியா, ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கு. அப்போ நீங்கள் வந்து அந்த 10 லட்சத்துக்கு என்ன அடமானம் எனக்கு தரீங்க அப்படிங்கிறேன். ஏன்னா பேங்க் மேனேஜர் கேட்டார், உங்களுக்கு லோன் வேணால் நீங்கள் எதை எனக்கு தரீங்கன்னு. அந்த அம்மா 2 ஏக்கர் நிலத்தை கொடுத்தாங்க. அதனால் இந்த அம்மா கேட்டாங்க, நான் 10 லட்சம் தரேன் உங்கள் பேங்க்கை நம்பி, நீங்கள் அதுக்கு பதிலாக எனக்கு என்ன தரீங்க அப்படின்னு கேட்டாங்க. பேங்க் மேனேஜர் ஒரு மாதிரி ஆகிட்டார். இதை மாதிரி அதாவது நம்ம கிராமத்து பாட்டின்றோம், அது நல்ல அருமையான கேள்வியாக கேட்டது. இதுக்கான பதிலும் தெரியல. இதான் விஷயம். சும்மா ஜாலியாக ஷார்ட்ஸில் எடுத்துக்கோங்க, தமாஷா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் யோசனை பண்ணால் இதுவும் நல்லா தான் இருக்குது. அதான் ஓகே. மீண்டும் நான் அப்புறம் பார்க்குறேன். நேற்று பிக் பாஸ் பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த ஆரி மாதிரியே இந்த முத்து ரொம்ப, அதாவது அவர் என்னென்னவோ திட்டம் போட்டார், எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. கட்சியில் அந்த 10 days ரவீனா ஆமாம் ரவீன் அவன் வின் பண்ணிட்டான். ஏன்னா அவர் வந்து இத்தனை நாள் வந்து கேமே ஆடலை. அது விஜய் சேதுபதியே கேட்குறாரு, இந்த 10 நாள் மட்டும்தான் உங்கள் கேமை பார்த்துன்னு. ஆமாம் சார், எங்கள் தங்கச்சி சொல்லிச்சு, அக்கா சொல்லிச்சுனாரு. அவர் கேமே ஆடலை. அப்புறம் பார்த்துலான்ட்டு ஃபைனலாக சில பேர் இந்த படிக்காமையே இருந்துட்டு ஆனுவல் எக்ஸாம் நல்லா படித்து மார்க் எடுத்து பாஸ் ஆகிடுவாங்க. அது மாதிரி கேரக்டர்லாம் இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம், நல்லா மீட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி இதெல்லாம் ஃபெயில் ஆகிட்டு இந்த டிக்கெட் ஆஃப் பின்னாலே வந்து அவருக்கு போயிடுவேன். இந்த முத்துக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலேன். அதனால் வராரு, அந்த கிரவுண்டில் வந்து ஆன்னு கத்துறாரு, அந்த பெல்ட்டை அப்படி போட்டு மைக்கை போட்டு. இது எப்படின்னா 4வது ஷோலையும் 5வது ஷோலையும் அந்த ஆரி கத்துவார். ஆரிக்கு ஈக்குவல் யாருமே வர முடியாதுங்க. ஆரி வந்து யாருக்குமே எந்த வித கெடலும் பண்ண மாட்டார், திட்டம் போட மாட்டார். இண்டிவிஜுவல் கேம் பிளேயர்னால் ஆரி மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அதனால் இவர் ஆரி கற்றுமா நினச்சினேன். ஆரி கற்றுறது அர்த்தம் இருக்குது. அதில் வந்து ஆரம்பத்துலேருந்து ஃபைனல் வரைக்கும் அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே அவர் அடின்னு நினச்சாங்க. ஆனால் எதுக்கும் மனுஷன் சலிக்கலை. கேம் சூப்பராக ப்ளே பண்ணார், நல்லா இருந்தது. பெரிய பெரிய டீம்லாம் இருந்தது அந்த டைமில். அந்த அன்பு டீம்னு வச்சு எல்லாத்தையும் காலி பண்ணி வந்தார். அதனால் முத்து கத்துனார். இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ப்ளே ஆடணுன்னார், ஒரு வாட்டி குரூப் ஆடணுன்னார், மாற்றி சொன்னார். அதாவது பேசியே இந்த சௌந்தர்யா ஸ்டைலில் மண்டை கழுவை பார்த்தாரு. இவர் நேற்று கற்றுறது அதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அது நேற்று நான் சொல்ல மாட்டேன் தான். அதனால் ஆனால் இவர் தான் வின்னர் நல்லா தெரியும். பார்க்கலாம். இப்போ பெட்டி எடுக்கிறது தான் போட்டி இருக்குங்க. பெட்டி யார் எடுக்கிறா அவன் தான் பிரில்லியன்ட்டு. மற்றபடி நான் வந்து கப்பு எடுப்பேன்னு யாருன்னா நினச்சானா தயவு செஞ்சு ரகசியமாக கூட சொல்லி விடுங்க பாவம். ஏன்னா பெட்டி எடுத்தால் அந்த பெட்டி உள்ளே வரட்டுமே, முதல்ல கை விசாலது தான். ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சு போச்சு, எல்லாருமே பெட்டி எடுப்பாங்க. வரும்போது கைப்பிடி ஒருத்தர், பெட்டி மேல் பாட்டம் ஒருத்தர், கீழ் பாட்டம் ஒருத்தர், கீழே வர கட்டு ஒருத்தர் எடுத்து போயிடுவாங்க. அப்படி தான் ஆக போகுது. பார்க்கலாம். ஓகே, சும்மா ஜாலியாக எடுத்துப்போம். பிக் பாஸ் இந்த வாட்டி 8 வந்து ரொம்ப போர். அந்த கடைசி 10 நாள் தான் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்தது. அதாவது அடிச்சிக்கிற மாதிரி இருந்தது. கூட நிறைய டாக்டர் செலவுலாம் இப்போ தான் இருந்தது. இதில் கீழே வந்து முட்டி தேய்ச்சிக்கிறாங்க. உடனே இவங்களே ஒருத்தர் சொன்னாங்க, பிக் பாஸ் நல்லா சரியான அடிப்பட்டுச்சு அப்படின்னா. ஏன்னா எல்லாம் MBBS தான் போட்டு உள்ள சரியான அடிப்பட்டுச்சு. நாங்கள் உடனே டாக்டர்கிட்ட போகிறாங்க. உடனே பிக் பாஸ் சொல்கிறார், அவர் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டு இருக்கிறாருன்னு போன்னு அப்படியே அழுகுறாரு அவருன்னு. கடைசியில் பார்த்தா அவர் வந்து, நான் இப்போ எப்படி இருக்குது விஷால் எப்படி இருக்கு? ஓகே சார், பரவாயில்ல, லைட்டாக தாங்க சார், பரவாயில்ல. ஏய் என்னங்கடா அவங்க கேம் அப்படின்னு நினச்சின மாதிரி இருக்குது. இத்தனை ஷோவில் பிக் பாஸ் வந்து வைத்திய செலவு கம்மியாக இருந்தது. இந்த ஷோவில் நிறைய இருக்குது. அதனால் இவங்க கொடுக்குற பைசா மெடிக்கலுக்கு சரியாயிடுமா என்னன்னு தெரியல. பாவம் தீபக் மட்டும் இன்னும் சரியாக நடக்கலை. அவருக்கு பார்த்தீங்களா கொஞ்சம் தாங்கி தான் நடக்கிறாரு. பார்த்துப்போம், நம்ம ஒழுங்காக நடப்போமே. ஓகே, பார்க்கலாம்.